இலங்கை மற்றும் சர்வதேச நடனக் கலைஞர்கள் அனைவரும் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக ஒரு 500-600க்கு மேற்பட்ட கலைஞர்கள் ஒரே இரவில் வந்து பங்கு பெற்றக்கூடிய ஒரு பெரிய நிகழ்வாக இந்த நாட்டியாஞ்சல் நிகழ்வு உருப்பெற்றிருக்குது. இதில் வந்து இந்தியாவினுடைய பல மூத்த கலைஞர்கள் டாக்டர் லக்ஷ்மி ராமசுவாமி, ஸ்ரீமதி பார்வதி ரவி கண்டசாலா, இந்த மாதிரியான பல மூத்த கலைஞர்கள் வந்து முன்னணி கலைஞர்கள் எங்களுடைய இதில் பங்கு பெற்றிருக்கிறாங்க. ஹாங்காங்கில் இருந்து ரூபா கிரண், இந்த மாதிரி பல நாடுகளில் இருந்து, அமெரிக்காவிலேருந்து விஜி ராவோ அப்படின்றவங்க, இந்த மாதிரியான பல நடன கலைஞர்கள் வந்து அவங்களோட நடன ஆற்றுக்கையை வந்து எங்களுடைய நாட்டியாஞ்சல் நிகழ்வில் தந்திருக்கிறாங்க. இது தொடர்ச்சியாக இங்கே இலங்கையில் இருக்கக்கூடிய ஸ்ரீமதி வாசுகி ஜெகதீஸ்வரன் அவர்கள், ஸ்ரீமதி சிவானந்தி ஹரிதர்ஷன், ஸ்ரீமதி நிர்மலா ஜோன் மற்றும் இளம் முன்னிலை கலைஞர்களான ஸ்ரீமதி திவ்யா சுஜென், ஸ்ரீமதி லக்ஷ்மி ஸ்ரீஹரன் போன்ற பல நடன கலைஞர்கள் வந்து இதில் பங்கு பெற்றிருக்கிறாங்க. அவங்களுடைய மாணவர்களுடைய நடன ஆற்றுகையும் அவங்களுமே இதில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க மூத்த கலைஞர்கள் இந்த மேடையில். இது மாதிரி சாந்தினி சிவனேசன், மிஸ் ஜஃப்னால் அவங்களுடைய மாணவர்கள். இன்னும் இலங்கையை பொறுத்த வரைக்குமே அனைத்து மாவட்டங்கள்லேருந்துமே வந்து எங்கள் நாட்டியாஞ்சலில் பங்கு பெற்றிருக்கிறாங்க. இப்படி பல கலைஞர்கள் பல மாநிலம் வந்திருக்காங்க. அவங்களை சமாளிப்பது வந்து ரொம்ப ஒரு சுலபமான விடயம் தானே, அவ்வளோ கஷ்டமாக இல்லை, இருந்ததில்லை. அவர்கள் ஒன்றிணைக்கிறதுன்றது ஒரு பெரிய ஒரு சவாலாக எங்களுக்கு இருந்திருக்குது இது வரைக்கும். நாங்கள் வந்து பொதுவாக இந்த சிவராத்திரி சிவனுக்கு குறிக்கிற ஒரு ராத்திரி, சிவனுக்கான ராத்திரி. அப்போ இதில் வந்து அதிகமாக நாங்கள் விரும்புகிறது, அவங்கக்கிட்ட சொல்கிறது, சிவனை முதன்மைப்படுத்தியான அவங்களுடைய நடன நெறியாழ்கையை பண்ணுங்க அப்படின்றது தான் எங்களுடைய ஒரே கோரிக்கையாக இருக்கும். அதுக்காக மற்ற கடவுள்கள் மீதான எந்த இந்து கடவுள்கள் மீதான நடன நெறியாழ்கையும் வந்து நாங்கள் ஒதுக்கினதும் இல்லை. அதை வரவேற்கிறோம். அதிகமான அனைத்து நடன கலைஞர்களுமே அன்றைக்கு எப்படியுமே வந்து சிவனை பற்றின ஒரு ஆற்றுகையை தான் எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. சில நாட்டிய நாடகமாக தந்திருக்கிறாங்க. இந்தியாவிலேருந்து ஐவர் அப்படின்ற ஒரு நாட்டிய நாடகமே வந்து எங்களில் முதலாக எங்களுக்காகவே அவங்க செய்து பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அவங்களுடைய பல புதுமையான நடன ஆற்றுகையை வந்து எங்களோட மேடையில் அரங்கேற்றி இருக்கிறாங்க. அது ரொம்ப பெருமையான விஷயம் தான் எங்களுக்கு.